எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளில் முதல் அதிகாரம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோம்னா முடிக்கலைங்களா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். முடிச்சிட்டோம். முதல் அதிகாரம் முடிச்சிட்டோம். ரெண்டாவது அதிகாரத்துக்கு போகும்போது தான் நம்ம இந்த பண்டிகைகள்லாம் வந்ததுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சோம். சரி, நீதிமொழிகள் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு 7 வசனத்தை வாசித்து, அதில் எல்லாமே ஒரு கோர்வையாக தான் வருது, இருந்தாலும் 7 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது முதல்ல இந்த வசனம் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா, என் மகனே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதாவது என் மகனே அப்படின்ட்டு ஒரு தாய், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் அன்பு இருக்குது. என்ன அன்பு இருக்குது? என் மகன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் தோற்று போகக்கூடாது, அவன் ஒன்றும் இல்லாமல் ஆகிடக்கூடாது, அவன் நல்லா வரணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அந்த வார்த்தையில் என் மகனே அப்படின்னும் போது அந்த அன்புக்கு பின்னாடி என் மகன் நல்லா இருக்கணும் அப்படின்றது. என் மகன் என்னும் போது அது அந்த பிள்ளை மேலே வைத்து இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது, அக்கறையை வெளிப்படுத்துகிறது, கரிசனையை வெளிப்படுத்துகிறது, உரிமையை வெளிப்படுத்துகிறது. என் மகனே, என் மகனே என்னும் போது அதில் என்ன இருக்குது? உரிமை. எப்பவுமே பாருங்களேன், என் தலைவன் சொல்கிறதுக்கும் தலைவர்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யார் ரொம்ப பற்றா இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் என் தலைவரியா அப்படின்வான். ரொம்ப பற்று இல்லாமல் ஏதோ நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், நான் ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அவர் தலைவர் என்ன சொன்னார் அப்படின்வாரு. என் தலைவர்ன்ட்டு அந்த உரிமையாக சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே என் அப்படின்னும் போது பொருள் மேலே கூட பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொதுவான பொருளும் இருக்கும், தனிப்பட்ட உங்களுடைய பொருளும் இருக்கும். பொதுவான பொருள் காணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போச்சுங்க பொருள்னு கேட்போம். அது தனிப்பட்ட உங்களுக்கு உரிமையான ஒரு பொருள் காணா, என்னுடையது எங்கே இங்கே இல்லை, என் பேனா இங்கே வச்ச எங்கே போச்சு. ஆனால் பொதுவாக ஒரு கிளாஸ் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் இருக்கும், அது கொஞ்சம் காணணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்லுவோம் கிளாஸ் காணல எங்கே தேடு, அப்படி தான் போவோம். ஆனால் அந்த எண்ணுன்ற ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா உரிமை இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் கூட என் மகனே அப்படின்னு நம்மளை அழைக்கும் பொழுது அவர் நம்ம மேலே உரிமை உள்ளவராக இருக்கிறார். உரிமையாக இருக்கிறதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நீங்கள் ஒரு உரிமை பாராட்டுகிற ஒரு பொருளுக்கு நீங்கள் அதிக அக்கறை கொடுப்பீங்க, அதை பாதுகாப்பீங்க, அதோடைய தேவைகளை சந்திப்பீங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, நாய் பெட்ஸ் வளர்ப்பாங்க, பூனைங்க வளர்ப்பாங்க. அந்த வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, ஆனால் யாருன்னா ஒருத்தர் தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாங்கி வளர்த்துன்னு இருப்பாங்க. இப்போ ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, இல்லை மீன் வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் அந்த மீனை ரசிப்பாங்க, அது தொட்டியில் சுற்றி வரதை ரசிப்பாங்க. லவ் பேர்ட்ஸ்னால் அது கத்துது பறக்குதெல்லாம் எல்லாரும் ரசிப்பாங்க. நாய்னா கூட எல்லாரும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஜிம்மி அப்படின்னு கொஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க, இல்லை எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனால் அது வாங்கி அதை உரிமையாக வளர்க்குறவங்க தான் அது வேலைக்கு சாப்பிட்டுச்சான்னு பார்ப்பாங்க, இல்லை அது மேலே அக்கறை எடுப்பு. அதுக்கு யார் அதை வாங்கின்னு அதை வளர்க்குறாங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய தேவைகளுக்காக பிரயாசப்படுவாங்க. அது ஒருவேளை ஒரு நாய் வச்சுக்கோங்க, ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு பெட்டு டாகு, அது ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கின்னு வராதவங்க எப்படி போவாங்க தெரியுமா? என்னன்னு தெரியல, 2 நாள் அப்படியே ஒரு சோர்வாக இருக்குது,
சரி நான் கிச்சன் பக்கம் போகிறேன்னு போயிடுவாங்க. ஆனால் வாயின் வந்தவங்க அப்படி போக மாட்டாங்க. வாயின் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்னன்னு தெரியல, 2 நாளாக இப்படி இருக்குது, இங்கே பெட் கிளினிக் இருக்குது, அது கூட்டு போய் பார்க்கணும், ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரில, கேர் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் உங்களையெல்லாம் எப்படி சொல்கிறாருன்னா, என் மகனே. எப்படி சொல்கிறாரு? என் மகனே அப்படின்னு அவர் சொல்லும் போதே அதில் என்ன தெரியுதுன்னா, தேவன் உங்கள் மீது அக்கறையாக இருக்கிறார். தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவர் அதில் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, தீவிரமாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. உங்களை இயேசு அவருடைய மகளாய் மாற்றுவதற்காக கிரயம் கொடுத்திருக்கிறார். என்ன கிரயம் கொடுத்தார் தெரியுங்களா? தம்முடைய ஜீவனையே கிரயமாய் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் உங்களுக்காக சிந்தி உங்களை அவருடைய மகனாக கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால தான் அவர் உங்கள் மேலே இவ்வளோ அக்கறை எடுக்கிறார். ஒன்று சொல்லட்டுங்களா, உங்களுடைய நன்மையை நீங்கள் விரும்புகிறதை விட தேவன் அதிகமாய் விரும்புகிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை விட 1000 மடங்கு அதிகமாக தேவன் நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு விரும்புகிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பொதுவாகவே மக்கள் கடவுள் 2 பக்கம் கடவுளும் மக்களும் உறவில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்கள், சில மதத்தில் ரொம்ப கொடுமை. சில மதத்துலலாம் கடவுள் ஒரு மனுஷன் சும்மா இருந்தால் சும்மாவே நல்லா இருந்தால் சும்மா இருக்க மாட்டார் அவர். சில மதங்கள்லாம் போதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எவனா நல்லா இருக்கிறான் அப்படின்னா உடனே கடவுளுக்கு பிடிக்காது. அவர் உடனே என்ன பண்ணுவாராம், அதை நல்லதை கெடுக்கிறதுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவார். இதே வேலையாக சுற்றுற கடவுள்லாம் இருக்கிறாங்க வேற. சில மதங்களில் சில கடவுள் சொல்லுவாங்க, இல்லை நாரதர்னுவாங்க. அவருக்கு என்ன வேலை? எவனா நல்லா இருந்தால் அதை கெடுக்கிறது தான் அவர் வேலை இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. நம்மக்குள்ளே சுற்றுற ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். இவர் எப்படி சுற்றி திரிகிறாரு? நம்ம ஆண்டவர் எப்படி சுற்றி திரிகிறாரு? வித்தியாசம் தெரிஞ்சுங்களா? நம்ம ஆண்டவர் எப்படி சுற்றி திரிகிறாரு? நன்மை செய்கிறவராய். அவர் உங்கள் வீட்டில் வராரு, உங்களை பார்க்குறாரு, நீங்கள் வேலை செய்கிறத பார்க்குறாரு, உங்கள் குடும்பத்தை பார்க்குறாரு, எல்லாவற்றையும் பார்த்து என்ன நினைக்கிறான்னா, இவங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஒழிய நல்லா இருக்கிறான், ஒரு 3 நாள் படுத்த படுக்கை ஆக்கலாம், நல்ல வருமானமாக வந்துன்னு இருக்குது, கொஞ்சம் வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் அவனுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுவோம். இல்லைங்க, இது நம்ம ஆண்டவரே இல்லை. இப்படி யாருன்னா நம்ம ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கவனிக்காதீங்க. அவங்க தப்பாக வேற யாரையோ அதாவது சொல்லுவா தெரியுமா, ஈசாக்கு சொல்லுவார், குரல் யாக்கோபின் குரல், வாசனை ஏசாவின் வாசனை. அதனால அங்கே வர குரல் வேற யாரோ குரல், ஆனால் வாசனை இயேசுடைய சர்ச்சி. அது மாதிரி இடத்துல நம்ம எச்சரிக்கையான ஒன்று சொல்லிட்டுங்களா, நீங்கள் கேட்கிற உபதேசத்தை குறித்து நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். யாரோ பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்டக்கூடாது. யார் என்ன பேசினாலும் நான் திரும்பவும் சொல்கிறது, நீங்கள் பைபிள் எடுத்து அந்த வசனம்லாம் அப்படி தான் இருக்குதான்னு பார்க்கணும். ஆனால் இன்னும் கூட சொல்லப்போனால், நீங்கள் நல்ல வேதத்தில் தேர்னா தான் கண்டுபிடிக்க முடியும். சில காரியங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா பைபிளில் தேரணும்னா பேசிக் என்ன தெரியுங்களா? பைபிளில் தேரணும்னா ஆண்டவரை அடிப்படையாக வச்சு வேத வசனங்களை பார்க்கணும். ஆண்டவரை அடிப்படையாக வச்சு நீங்கள் வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேறிடுவீங்க. ஆண்டவரை எதனை அடிப்படையில் வச்சு வேத வசனத்தை பார்க்கணுன்னா, இயேசு மனிதனாக வந்தார், சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பேஸாக வச்சு நீங்கள் வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேத வசனத்தில் தேறிடுவீங்க. இதுதான் கிறிஸ்துவின் அஸ்திபாரமே. இதுதான் கிறிஸ்தவனுடைய அஸ்திபாரமே. என்னது? இயேசு தான். இயேசு பிறந்தார், இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இன்று பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஒரு நாள் வருவார். ஆமென். அப்போ நம்ம இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வேத வசனத்தை பார்க்கணும் ஒழிய வேறு எதையும் வச்சுலாம் வசனத்தை பார்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரி,
எது சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறார ஒழிய உங்களை கெடுக்க விரும்புறது கிடையாது. நீங்கள் அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும், உங்களுக்கு வேதனை வரணும், உங்களுக்கு சோதனை வரணும், இப்படிலாம் விரும்புறதே கிடையாது. சரி, சில உபதேசங்கள் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, கர்த்தர் சோதிக்கிறார்னு பேசுகிறவங்க எதை அடிப்படையாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கவனிக்கணும். எதை அடிப்படையாக வச்சு பேசுகிறாங்கன்னா, கர்த்தர் சோதிக்கிறார் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அதை தான் வச்சு பேசுகிறாங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. ஒரு அப்பான்னு இருந்தால் ஒரு பிள்ளைய என்ன பண்ணுவார், சிட்சிப்பார். உடனே நமக்கு என்னென்னா, சிட்சைன்னு வந்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் எப்படி சிட்சிக்கிற மாதிரி நம்ம கற்பனை வருதுன்னா, ஒரு கொம்பு எடுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு கையில் பிடிச்சின்னு இன்னொரு கையில் ஓங்கி சாத்துன்னு சாத்துற மாதிரி தான் வருது. சிட்சைன்றது என்னென்னா, அது பிள்ளைக்கு ஏதோ ஒரு காரியத்தை போதிக்கிறதுக்காக செய்கிற காரியங்கள். ஒரு பிள்ளைக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு 2 விதம் இருக்குது. நல்லா அடின்னு அடிச்சும் கற்றுக் கொடுக்கலாம், மரமண்டைக்கு ஏற மாதிரி உணர்ற மாதிரி சொல்லியும் கற்றுக் கொடுக்கலாம். புரியுதுங்களா? 2 விதத்தில் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அடிச்சும் சொல்லிக் கொடுக்கலாம், பொறுமையாக உட்கார வச்சு அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லியும் சொல்லி கொடுக்கலாம். 2மே தான். அப்போது சிட்சைன்றது என்னென்னா, அது ஒரு விதமான வழி. இப்போ தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறான்னா அந்த குழந்தைக்கு என்னது, அது வலியை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம அந்த சிட்சை வலியை உண்டாக்குகிறது அப்படின்ன உடனே நம்ம எங்கே போயிடுறோம்னா, அடித்தாதான் வலி வரும் அப்படின்னு போயிடும். அடிக்கிறது இல்லை. நம்ம சில நேரத்தில் வார்த்தையில் இதை செய்யாதடான்னு சொல்லிட்டு அவன் விருப்பத்துக்காக தப்பானதை ஒன்று செஞ்சு நிற்பான். அதை நம்ம செய்யாதன்னு சொல்லி தடுக்கும் போது கூட அவனுக்கு மனசில் வலி வருதா வரலையா? வருதுங்களா வரலைங்களா? அப்போ அது சிட்சை இல்லையா? ஆனால் நமக்கு எது தான் மைண்டில் ரெக்கார்டுன்னா, அது ரெக்கார்டே வராது. நமக்கு என்னென்னா, சிட்சைனா அவனை வலிக்கணும்னா அவனுக்கு வலிக்குது அப்படின்னா அவனை கொம்பத்தை அடிக்குது, கையில் அடிக்கிறது, வேறு எப்படியாவது அடித்தாதான் அவனுக்கு சிட்சை. இது நம்முடைய கண்ணோட்டத்தில் இப்படியே பழகி 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 அப்போ அந்த வசனம் இப்படி எடுக்கும் போது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை என்ன பண்ணுகிறான், கடிந்து சிட்சிக்கிறான் அப்படின்ன உடனே நம்ம மைண்ட்லலாம் என்ன செட்டப்பில் வருது, என்ன கற்பனை ஓடுது அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சரி பண்ணுறதுக்கு இல்லை ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு பெரம்பெடுத்து அடிக்கிறானோ, மத்து எடுத்து அடிக்கிறானோ, உருட்டுக்கட்டையில் அடிக்கிறானோ, அதே போல தான் அப்பாவும் என்ன பண்ணுறாரு, பரலோகத்தின் அப்பாவும் அடிப்பார் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க அந்த மனநிலையோடு மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி போதிச்சுட்டாங்க. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கால் உடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் கர்த்தருடைய சிட்சை. என் மகனே, நீ அதை அற்பமாக எண்ணாதே. ஒத்துக்கிறேன், அடிக்கிறதும் சிட்சை தான். ஆனால் இந்த பார்ட்டும் இருக்குல்ல, ஒரு பையன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு நான் ஃப்ரெண்டு கூட பீச்சுக்கு போகிறேன்றான். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை முடியவே முடியாது, நீ போகவே கூடாது, போனீன்னா தொலைச்சிடுவோம், உன்னை போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ இவன் வீட்டில் உக்காந்துக்கிறான். எப்படி உக்காந்துக்கிறான், நீங்கள் உருட்டுக்கட்டியில் அடிச்சிங்கன்னா எப்படி உட்காந்து இருப்பானோ அதே போல் அடிக்காமலே உட்காந்துருக்கிறான். கரெக்டுங்களா? அப்போ அவனுக்குள்ளே என்ன நடக்குது, சிட்சை. அப்போ கடிந்து கொள்ளுதல் நடக்குது இல்லை, கடிந்து சிட்சித்ததுனால அவனுக்குள்ளே சிட்சை இருக்கிறதுனால அவன் உட்காந்துக்கிறான். இப்போ அவன் எப்படி இருப்பான், ஒரு குழந்தைய அடிச்சிட்ட குழந்தைய நீங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு இதை வாங்கின்னு வாடா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், கம்புன்னு இருப்பான், காதிலே விழாத மாதிரி இருப்பான், காதிலே விழாத மாதிரி இருப்பான். திரும்பவும் சொல்லுவாங்க அப்பா அம்மா, போயிட்டு வாங்கின்னு வா, கேட்கவே மாட்டான். ஏன்னா அடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு பையனை, அவன் பீச்சுக்கு போகிற பையனை வேணா நீ போகக்கூடாது சொல்லி நிறுத்திட்டு போய்கிட்ட, அவன்கிட்ட சொன்னாலும் கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வானா, அவனும் எப்படி தான் இருப்பான், இவனை மாதிரியே தான் இருப்பான், அடி வாங்கின மாதிரியே தான் அவனும் இருப்பான். ஆனால் அவனை அடிக்கலை, அவனு ஒரு விரலு கூட தொடல அவன் மேலே, ஆனால் அவனும் எப்படி இருக்கிறான், ஏன்னா சிட்சை. அப்போது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிற சிட்சை, தேவன் நம் கை கால்களை உடைப்பதே சொல்லலை, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதே சொல்லலை, நம்மை கெடுப்பதே சொல்லலை. புரியுதுங்களா? அவர் சில காரியங்கள் தேவன் நமக்கு போதிக்கும் பொழுது, நம்ம மனுஷங்க, நமக்கு மாம்ச சிந்தனை அதிகம், மாம்ச பிரகாரமாக நிறைய காரியத்தை விரும்புவோம், மனுஷர்கள் இல்லை. ஏன்னா அந்த மாம்சத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம்.
மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்தவர்கள் நாம. அதனால் திருப்பி இந்த மனசு இந்த மாம்சம் விரும்புறதெல்லாம் நம்ம செய்யணும்னு விரும்பும்பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். இதை செய்யாத, அதை செய்யாத, அங்கே போவாத, இங்கே போவாத, இது வேணாம், இது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லதில்லை, இது உனக்கு கெடுதல், இதெல்லாம் பேசி செய்யாத செய்யாதன்னு பேசும்பொழுது யோசிச்சு பாருங்க. அப்போ அது எப்படியா இருக்கும்னா கேட்குறவங்களுக்கு சிக்ஷையாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிக்ஷிக்கிறது போல இருக்கும். அப்போ அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், நிம்மதியாக இருக்க மாட்டான். அவன் என்ன யோசிச்சுன்னு இருப்பான்? ஐயோ நம்ம இன்னைக்கு ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போகலன்னு நினச்சோம், இந்த ஆண்டவர் வந்து என்ன பேசினேங்கிறார் மனசில்? சினிமாவுக்கு வந்துருக்கிறியா? எதுக்கு வந்த நீ என்னை உண்மையிலே நேசிக்கிறியா? என்னை நேசிச்சிருந்தா இந்த சினிமாவுக்கு வந்திருப்பியா? நீ உண்மையிலே என் இடத்துல அன்பு கூறு, இதெல்லாம் பேசிக்கினே இருப்பார். அவனுக்கு சினிமா தேட்டரில் உட்காந்துருந்தா கூட நிம்மதி இருக்காது. இதெல்லாம் நான் அனுபவித்து சொல்கிறேன். ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவன் பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்தில் அவனுக்கு சந்தோஷமும் கிடைக்காது, சமாதானமும் கிடைக்காது, மன நிறைவும் கிடைக்காது. அந்த அவன் உண்மையில ரட்சிக்கப்பட்டவன். நான் ரட்சிக்கப்பட்டு சினிமாக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு போகணுன்னா அவ்வளோ ஆர்வமாக போவேன். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப ஆர்வமாக டிக்கெட்லாம் முன்கூட்டி ஐடியாலாம் பிளான்லாம் பண்ணிவிடுவோம். நாங்களாம் ஒரே நாளில் 2 ஷோ 3 ஷோலாம் பார்ப்போம். 11 மணிக்குலேருந்து 2:30 மணி ஒரு ஷோ முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தேட்டரை கட்டி வச்சுருப்பான். ஒரே பில்டிங்கில் 4 தேட்டர் கட்டி வச்சுருப்பான். அதனால் படம்லாம் பிளான் பண்ணுறோம். டேய் ஃபஸ்ட்டு ஷோ இந்த படம், செகண்ட் ஷோ அந்த மினி தேட்டரில் அந்த படம், தேர்ட் ஷோ பெரிய தேட்டரில் இந்த படம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எங்களுக்கு தெரியும் படம் விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் தான் டிக்கெட் வாங்கி அது படம் போக முடியும். முடிச்சிட்ட பேர் வந்தால் டிக்கெட் இருக்காது, அவங்க சொல்லி போடும். அதனால் படம் முடியறதுக்கு காலவர் முன்னாடியே வெளில வந்து டிக்கெட்லாம் வாங்கி அடுத்த ஷோவில் போய் உட்காந்துப்போம். இப்படிலாம் இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்குறவன் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஏசப்பாவை ஏற்றுக்கினேன், அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். அவருடைய ஆவியனுடைய அபிஷேகம்லாம் வந்துடுச்சு. ஆனாலும் கூட அந்த ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படாதவன். அவன் ரட்சிக்கப்படல, ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டான். அப்போ ரட்சிக்கப்படல. அவன் என்ன பண்ணுவான்னா, நானமணி எனக்காகன்னுவான். எனக்காக எல்லாம் எனக்காக அப்படின்னு சொல்லும் போது சரி உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்ட்டு அவனுக்காக சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்ப்பேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக உடம்புலாம் புல்லரிக்கும், ஒரே இதுவாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டு பிறகு அதே தேட்டரில் உக்காடுறேன், அதே ஏசி தான், சினிமா தான். ஆனால் உண்மையில் சொல்லட்டுங்களா, அது மைண்டிலேயே போக மாட்டேன்துங்க. அது எங்கே போக மாட்டேன்து? மைண்டில் போகவே மாட்டேன்து. உள்ளே உட்காந்துன்னு தான் இருக்கிறேன். சினிமா தேட்டர்லாம் உட்காந்துக்கிறேன், சினிமா தான் பார்க்குறேன். அவர் சண்டை போடுறது தெரியுது, பாட்டு பாடுறது தெரியுது, எல்லாம் பண்ணுறதும் தெரியுது. ஆனால் சொல்லுவாங்க தெரியுமா, மனசு ஒட்டுல. இதுதான் ரட்சிப்பு. ஏன்னா தேட்டரில் உட்காந்துருந்தா கூட தேட்டரில் என் கூட உள்ள எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, யாருக்கும் தெரியாத ஒருத்தர். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, மகனே என்ன நீ இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிற, இதெல்லாம் தப்பு இல்லையா, இதெல்லாம் நீ செய்யலாமா, இதெல்லாம் உன்னுடைய அபிஷேகத்தை குறைக்கும், இதெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும், இதெல்லாம் உன்னுடைய நன்மையை கெடுக்கும், வேணாம் அப்படின்னு அவர் பாட்டு பேசினுக்கிறாரு. அங்கே படம் கண்ணு பார்த்தாலும் மனசில் யார் பேசினுக்கிறாரு? அவர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்போ எப்படி நிம்மதியாக பார்க்க முடியும்? ஒரு படம் பார்த்துன்னுக்கிறீங்க, ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து தொட பேசிட்டு படம் எப்படி பார்ப்பீங்க? வேற மனுஷனாக தான் என்ன சொல்லுவோம், இந்த பார் 4 சேர் தள்ளி உக்காரு, துரத்தி விட்டுருலாம். மனுஷன் தான் 4 சேரு தள்ளி உக்காரு. நானே கஷ்டப்பட்டு இவ்வளோ துட்டை கொடுத்து லைனில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா. ஆனால் இவரை பண்ண முடியாத, இவரை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் பாதுகாத்து நடத்துவார். இந்த ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்டது நீங்கள் பின்வாங்கி போக உங்களை தெரிந்து கொள்ளலைங்க, ஆத்துமா ஈடேற விசுவாசிகர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறபடி இந்த ஆவியானவர் நம்மை நாள் வரைக்கும் நடத்த நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, என்றென்றைக்கும் இருக்கும்படியாக. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? என்றென்றைக்கும். கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு இல்லை, எது வரைக்கும் இருப்பார்? வருகை வரைக்கும் இருப்பார் ஆவியானவர். அதனால தான் நான் ரொம்ப விசுவாசிக்கிறது என்னென்னா, உங்கள் மேலெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன தவறுலாம் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டால் கூட எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்னென்னா, அவங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு.
நான் சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கும் போது படம் பார்க்க விடாமல் என்னை கெடுத்தவர். அந்த படம் உள்ளுக்கு போகாதபடிக்கு தடுத்தவர். அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு, அவர் வேலை செய்வார் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நான் வந்து என்ன பண்ணுறதுனா, இங்கே நின்றுக்குன்னு சாராயம் குடிக்கிறவனே, பீடி பிடிக்கிறவனே, மூக்குப்பொடி போடுறவுல இப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் திட்டிக்கின்னு இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு நான் வந்து என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பவர் அதிகமாகிடும். நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறான்ட்டு 10 முறை கேட்டு அதை விசுவாசத்தில் வளரும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய செயல்பாடுகள் அதிகரிச்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதனால் ஆளப்படுவீர்கள். நான் இதை சொல்லாமல் பாவத்தை விடு பாவத்தை விடு பாவத்தை விடுன்னு சொல்ல நீங்களும் முயற்சி பண்ணுவாங்க, மக்களும் முயற்சி பண்ணுவாங்க, விடணும்னு முயற்சி பண்ணுவாங்க, இங்கே கேட்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, தீர்மானம் எடுப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆவியானவரை குறித்து அறியாமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அதனால்தான் நம்ம பாவத்தை விடுவதற்கு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சரி, இப்போ இந்த ஆவியானவர் பாருங்க, நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தவறு செய்யும்பொழுது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்யும்போது நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது சிட்சை, சிட்சை என்று சொல்லுகிறது. அப்போ தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார்னா, நீங்க ஒரு தவறு செய்யும்போது, நீங்க ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது, பிரியமில்லாத இடத்துல இருக்கும்பொழுது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரல அப்படின்னா, அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வே வரல பாஸ்டர், எனக்கு நான் தவறு செய்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்தானவர் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படலை, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லைன்றதுக்கு அதுதான் அத்தாட்சி. அதுதான் அத்தாட்சி. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு எது அத்தாட்சினா, அது வந்து ஒரு டெஸ்டர் மாதிரி, கரண்ட் போயினே இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. டெஸ்டர் எடுத்துன்னு போயிட்டு வச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகும் அங்கெல்லாம் ரெட் லைட் என்ன பண்ணும், எரியும். பாஸ் ஆகாத இடத்துல ரெட் லைட் எரியாது. அதுபோல் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு எது அடையாளம்னா, நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளே இருந்து பேசினார்னா 100% நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை. அது சீல், டவுட்டே இல்லை. எனக்கு பேசவே மாட்டேன்றார் பாஸ்டர் அப்படின்னா வாங்க, உங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சில் பண்ணணும். நான் பாவம் செஞ்சால் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பாவம் செஞ்சால் எந்த உறுத்தலும் இல்லை, எனக்கு எந்த என்னது போதனையும் உள்ளே வரமாட்டேன்து, வேணாம் மகனே செய்யாதன்ற ஒரு சத்தமே கேட்க மாட்டேங்குது உள்ளன்னா, அப்போ நீங்கள் சம்திங் ராங். உங்களை சரி பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. கனெக்டிவிட்டி கட் ஆகிட்டு இருக்குது, கனெக்ஷன் என்ன ஆகிட்டு இருக்குது, கட் ஆகிடுச்சு. சில நேரத்தில் கரண்ட்டு மெயின்லேருந்து வரும், லைட் எரியாது, சுவிட்செலாம் இருக்கும், உள்ளே என்ன பண்ணிருக்கோம், எலி பூந்து கடிச்சிட்டு இருக்கோம் வயரை. இப்போ அதை என்ன பண்ணுவார் எலக்ட்ரிஷியனு, எங்கே கனெக்ஷன் கட் ஆச்சோ அங்கே கனெக்ஷனை சரி பண்ணி விட்டா எல்லாம் சரி ஆகிடும். அல்லேலூயா. சரி, எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, தேவன் உங்களை எப்படி சொல்கிறார்னா, என் மகனே, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். ஆண்டவர் எப்படி சுற்றி திரிகிறாரு, நன்மை செய்யும்படி. அதுதான் நம்ம ஆண்டவரை குறித்து நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். நம்ம ஆண்டவர் வந்து மற்ற கடவுள் மாதிரி கலகம் பண்ணி கெடுக்கிற ஆண்டவர் கிடையாது, இல்லை நல்லா இருந்தால் காலை கையை உடைச்சி மாவு கட்டு போடுற ஆண்டவர் கிடையாது. சில பேர்களுக்கு ஆண்டவரை பற்றி அப்படி ஒரு எண்ணத்தை பதிஞ்சுக்கிறாங்க. அது காரணம் இந்த வசனம் தான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை என்ன பண்ணுறான், கடிந்து சிட்சிக்கிறான். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இராமல் வேசின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு சில நமக்கு ஆதி காலத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடி போதிச்சவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை. அவங்க ஒன் சைடு இந்த கட்டையில் அடிக்குது, மத்தில் அடிக்குது, பெரம்பில் அடிக்குது, இதையே பார்த்து பார்த்து பழகி வளர்ந்ததுனால சிட்சைன்னு ஒன்று அவங்க எடுத்து என்ன பண்ணாங்க, இதை போதிச்சிட்டாங்க. அதனால் மக்கள்களும் இன்றைக்கி அதை கேட்ட உடனே பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எப்போ லாசரு வெளியே வருவான் அப்படின்னு விசுவாசிச்சா மகிமை பார்ப்பேன், வரமாட்டான்னு விசுவாசிச்சா சாவை பார்ப்பீங்க.
விசுவாசம் தான் 2 விதத்தில் செயல்படும். விசுவாசம் பாசிட்டிவான விசுவாசமும் இருக்குது, நெகட்டிவான விசுவாசமும் இருக்குது. கவனிங்க, விசுவாசம் 2 வகையில் இருக்குது. பாசிட்டிவ் ஃபெய்த், நெகட்டிவ் ஃபெய்த். நீங்க பாசிட்டிவானா நன்மைக்கு ஏதுவான விசுவாசம், தீமைக்கு ஏதுவான விசுவாசம். இப்போ நானும் வந்து மற்றவங்க மாதிரியே, நீ ரொம்ப நாளாக கர்த்தர் பேச்சை கேட்கல, கர்த்தர் உனக்கு பல முறை வார்னிங் கொடுத்துட்டாரு, எப்போவும் கையை உடைப்பாருன்னு தெரியல அப்படின்னு நானும் 4 முறை போதிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தீமையை விசுவாசிப்பீங்க. ரோட்டில் ஒவ்வொரு நாளும் வண்டி எடுக்கும் போதே நான் சொன்னதான் ஞாபகம் வரும். நம்ம ரொம்ப நாள் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? நான் ரொம்ப நாளாக ஒழுங்காக ஜெபம் பண்ணல, ஒழுங்காக பைபிள் படிக்கல, ஒழுங்காக அதை செய்யலை இதை செய்யலை, இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், பாஸ்டரும் சொல்லின்னு வராரு கர்த்தர் கையை ஒடிப்பார் கால் ஒடிப்பார்ன்ட்டு, என்னைக்குன்னு தெரியல, இன்றைக்கா இருக்குமோ அப்படின்னு பயந்து தான் வண்டி எடுப்பீங்க, ஓட்டுவீங்க. கண்டிப்பாக உடஞ்சிரும், கண்டிப்பாக உடஞ்சிரும். உடனே நானும் என்ன சொல்லிக்கலாம், நான் ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா, நான் போன வாரம் பேசினேன், இந்த வாரம் உன் கை உடஞ்சிடுச்சு. இது வந்து நான் தீர்க்கதரிசின்றதுனால உடையல, நான் என்ன விதைச்சிட்டேன்னா உங்களுக்கு தீமையான விசுவாசத்தை விதைக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் மூலமாக, என்னுடைய பிரசங்கங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தீமையான விசுவாசத்தை விதைக்கும் பொழுது ஜனங்கள் அந்த தீமையான விசுவாசத்தை கேட்டு தீமைக்கு பயப்படும் பொழுது அது வேலை செய்யுது. இப்போ நன்மையான விசுவாசத்தை விதைச்சா நன்மை வேலை செய்யும். ஏசு அதை தான் சொல்றாரு மரியாள் கிட்ட, நீ விசுவாசித்தால் என்ன நடக்கும்? நன்மையானது விசுவாசித்தால் மகிமையை காண்ப, தீமையை விசுவாசிச்சா தீமையை காண்ப. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். நீங்கள் உபதேசம் கேட்குறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கேட்குற உபதேசம் உங்களை நன்மை விசுவாசிக்க வைக்குதா இல்லை தீமையை விசுவாசிக்க வைக்குதா? ஏன்னா நான்லாம் சின்ன ரட்சிக்கப்பட்டிலேருந்து வரும்போது எங்களுக்கெல்லாம் வந்து இது போல் நன்மையானது இவ்வளோ டீப்பெல்லாம் போதிக்கலைங்க. விசுவாசத்திலே நன்மையான விசுவாசம் தீமையான விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கல. விசுவாசம்னா ஒரே விசுவாசம் தான், நன்மையான விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு சோதிச்சதுலாம் என்னென்னா, சிற்சை அப்படின்னும் போது என்னதான் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நிச்சயமாக கையை காலை உடைப்பார், உனக்கு கை கால் உடையலைன்னா நீ வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு சந்தேகம், எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்சை உனக்கு கிடைக்கலன்னா நீ தேவனுடைய பிள்ளையான்றதே சந்தேகம் ஆகிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில நல்ல போதகர்கள்லாம் எழும்பி இந்த காரியங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, இவ்வளோ நல்ல தெய்வம் மனுஷனுக்காக, மனுஷன் ரட்சிக்கப்படணும், அவன் நல்லா இருக்கணுக்காக ஜீவனையே கொடுத்தவர், அவனை அழிப்பாரா அப்படின்னு அந்த பேஸில் வேதங்களை வாசித்து வெளிப்பாடுகளை பெற்று அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க, சிற்சைன்னா வெறும் மண்டை மேலே அடிக்கிறது சிற்சை கிடையாது, வார்த்தையின் மூலம் அடிக்கிறதும் சிற்சை தான். கட்டையில் அடிக்கிறது மட்டும் சிற்சை கிடையாது, வார்த்தையில் அடிப்பதும் சிற்சை தான். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே. அப்போது தேவன் நன்மை செய்கிறவராய் எப்படி சுற்றி திரிக்கிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய தொழிலில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். ஆமென். இதெல்லாம் மறந்தே போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்து போகக்கூடாது. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வரும், நல்லா போட்டு மண்டை உள்ளே ஏற்றணும், இதெல்லாம் நல்லா ஏற்றணும், நல்லா கேட்கணும். ஒரே ஒரு பிரசங்கம் என்ன பண்ணாது, போய் எல்லா வேலையும் செய்யாது. சில ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, டேஸ்டான பொருளை வாங்கிட்டான்னா கபா கபான்னு சாப்பிட்டு முடிக்கவே மாட்டான். எப்படி சாப்பிடுவான்? பொறுமையாக சாப்பிடுவான். ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப காஸ்ட்லி பொருள். உதாரணமாக ஒரு நெய் தோசை, சாதாரணமாக நெய் தோசை எல்லா இடத்துலையும் ஒரு 80 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஹோட்டலில் உள்ள ஒருத்தர் கூட்டு போயிட்டு 800 ரூபாய்க்கு ஒரு நெய் தோசை வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ கையேந்தி மாவில் 30 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவீங்க. அதை சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு மொத்தமாக உருட்டி சுருட்டி அப்படியே உள்ள அப்படி தள்ளியே விட்டுருவீங்க. 800 ரூபாய் நெய் தோசை எப்படி சாப்பிடுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ருசிச்சு. ஏன்? திஸ் இஸ் காஸ்ட்லி, ஹை வேல்யூ, ரொம்ப உயர்ந்த விலை, ரொம்ப ருசியாக இருக்கும். அதுபோல் தாங்க சத்தியங்களையும் ஒரே முறை கேட்டுட்டு
ரோட்டோரத்தில் தோசை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. சத்தியங்களை ஒரு முறை சர்ச்சில் கேட்கணும், திரும்பவும் போய் அசை போடணும். இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, அசை போடும். கிறிஸ்தவங்களை கொடுத்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவர்களை அதாவது என்ன சொல்கிறது, ஆடு விசுவாசி, பன்னாட விசுவாசி, மாடு விசுவாசி, 3 ரகம் விசுவாசி இருக்கிறாங்களாம். விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் 3 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். ஆடு கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, ஆடு ஒரு இடத்துல நின்னே மேயாது. இங்கே கொஞ்சம் மேயும் நுனிப்புள்ள, அப்புறம் குடு ஓடிடும், அங்கே கொஞ்சம் மேயும், திருப்பி அங்கே ஓடும், அங்கங்கே ஓடுற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் மேய்ஞ்சிக்கினே போவோம். இது ஆடு விசுவாசி. இன்னொன்று பன்னாட விசுவாசி. பன்னாடை என்னன்னா, பனை மரத்தில் இருக்கிற ஆடை. இந்த கல்லெல்லாம் பானையில் இறக்குவாங்க, இறக்கிட்டு அதை வடிகட்டும் போது, இப்போலாம் ஸ்டெய்னர் வந்துச்சு, அந்த காலத்தில் ஸ்டெய்னர் கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து அந்த பனை ஆடைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பனை ஓலை, அதில் ஜல்லடை மாதிரியே இருக்கும், அது பேர் தான் பனை ஆடை. அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிற அந்த பனை ஆடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லை வடிகட்டுவாங்களாம். வடிகட்டும் போது இன்னொரு பானையில், இந்த பானையில் இருக்கிற கல்லெல்லாம் அந்த பானைக்குள்ளே போயிடும். அந்த கல்லில் விழுந்திருக்க 8 கால் பூச்சி, ஈ, எறும்பு, சில நேரத்தில் தேள் கூட விழுந்திருக்கும். எல்லாம் எதில் வந்து நிற்கும்னா அந்த பனை ஆடையில் இருக்குமா. இது பன்னாடை விசுவாசி. இந்த பன்னாடை விசுவாசிங்க என்ன பண்ணுன்னா, நல்லதெல்லாம் பேசியிருப்போம், அதெல்லாம் விட்டுடும். பாஸ்டர் எப்படி இதை சொல்லலாம், ஒன்னே ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் பாஸ்டர் இதை சொல்லி இருக்கக்கூடாது. இது பன்னாடை விசுவாசி. இன்னொரு விசுவாசி இது மாடு, பசுமாடு விசுவாசி, நல்ல மாடு விசுவாசி. மாடு என்ன பண்ணனா, அதுவும் நல்லா வேகமாக சாப்பிடும், கிடைக்கிறதெல்லாம் வேகமாக சாப்பிடும். சாப்பிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் அசை போடும். சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணும், அசை போட்டு அது ஒரு இளைப்பாறுதல். அப்படியே உக்காந்துன்னு சாப்பிட்டதெல்லாம் ஆசை போட்டுருக்கோம். அது போல தான் இருக்கணும் விசுவாசி. ஒரு நல்ல மாடு விசுவாசி மாதிரி இருக்கணும். நான் வந்து சர்ச்சில் வந்தோம், கேட்டோம், கொண்டோம். நோட்ஸ் எடுக்கிற காலமாக இருந்தால் நோட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு திரும்பவும் படிக்கணும். இப்போ நோட்ஸ் எடுக்கிற காலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2 நாளில் யூடியூப்பில் வந்துடும். டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 3 முறைக்கு 4 முறை கேட்கலாம். கேட்டு சரி இது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, இதில் இந்த வெளிப்பாடு இருக்குது, இந்த சத்தியம் இருக்குது, இதை நமக்குள்ளே என்ன பண்ணுவோம், முதலாவது உள்ளே கொண்டு வரணும். அப்படின்ட்டு நமக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு சத்தியத்தை அறிவு வளர்க்க கேட்கக்கூடாது, நம்முடைய ஆத்துமா பலப்படுவதற்காக கேட்கணும். சத்தியத்தை எதற்காக கேட்கணும், அறிவை வளர்க்க கேட்கக்கூடாது, ஆத்துமா பலப்படுவதற்காக கேட்கணும். ஏன்னா அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த இடத்துல அவர் பேசுகிறாரு, என் மகனே. அப்போ தேவன் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை வந்து எப்படி உங்களை அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகனே அப்படின்றதுக்கும் என் மகனே அப்படின்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என் மகனே அப்படின்னும் போது உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர், உங்களுடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவர், உங்களுக்கு நன்மை செய்வதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறவர். புரியுதுங்களா? காலையில் சொன்ன பாருங்க, உங்கள் பையன் 15 மார்க்கு தான் எடுக்கிறான், ஆனால் பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் எடுக்கிறான். நல்லா கவனிங்க. உங்கள் பையன் 15 மார்க் தான் எடுக்கிறான், பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் எடுக்கிறான். உங்கள் பையன் நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஒழுங்காக கீழ்ப்படிய மாட்டேங்குது, அப்பப்போ முரட்டாட்டெல்லாம் பண்ணுது. இந்த பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப கீழ்ப்படிற பையன், நல்ல பையன். உங்கள் சொத்து 20 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பையனுக்கு எழுதி வைப்பீங்களா, பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப 100 மார்க் எடுக்கிறான் நல்ல பையன்ட்டு அவனுக்கு எழுதி வைப்பீங்களா? ஏங்க உங்கள் பையனுக்கு எழுதி வைக்கிறேன், நல்ல பையன்லாம் அவன், எவ்வளோ நல்ல பையன், 100 மார்க் எடுக்கிறான், நீங்கள் சொல்கிறது கூட கீழ்ப்படுகிறான், அவனுக்கு எழுதி வைக்கலாம்ல? இல்லை பாஸ்டர், என் புள்ள. அதை தான் அவரும் சொல்கிறாரு, நீ என் மகன், நீ என் மகள். கர்த்தர் ஏன் உங்களுக்கு நன்மை செய்வார்னா, அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார், உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக, உங்களை அவருடைய சொந்த ஜனமாக மாற்றுவதற்காக. புரியுதுங்களா? அவர் வந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் செஞ்சார்? உங்களை அழிக்கவோ கெடுக்கவோ நாசப்படுத்தவோ இல்லை, உங்களை வாழ வைக்க. சோர்ந்து போகாதீங்க.
மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. எப்பவுமே நமக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல எண்ணம் என்ன இருக்கணும்னா, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். முதல்ல அது நல்லா ஆழமாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. நான் சொல்கிறேன், நீங்கள் சீஷர்ன்றதை விட விலையேற பெற்ற சிலாக்கியம் தேவனுடைய பிள்ளை. தெரியுதுங்களா? சீஷன் அப்படின்றத விட விலையேற பெற்ற பாக்கியம் எது? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது விலையேற பெற்ற பாக்கியம். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்குது பெரிய பாக்கியம். நீங்கள் அதில் தான் நல்ல உறுதியாக இருக்கணும். உங்கள் மனசை அதில் ஸ்திரப்படுத்தணும், நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அடிக்கடி அதை போடணும், உள்ளே போட்டுக்கினே இருக்கணும். உள்ளே என்ன பண்ணணும்? போட்டுக்கினே இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்னா அதை தான் உடைப்பான். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவானா அதை தான் உடைப்பான். இன்னும் பெரிய தேவனுடைய பிள்ளை நீ என்ன யோகியமா அப்படி தான் கேட்பான். நீ என்ன பெரிய தேவனுடைய பிள்ளை, நீ என்ன கரெக்டாக சண்டை தவறாமல் சர்ச்சு போயிட்டியா, நீ என்ன பெரிய தேவனுடைய பிள்ளை, நீ என்ன எத்தனை மணி நேரம் நீ ஜெபம் பண்ண. அப்புறம் என்ன சொல்லுவான்? நீ என்ன பெரிய தேவனுடைய பிள்ளை, நீ அவருக்காக என்ன பண்ண அது சொல்லு. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார், நீ அவருக்காக ரத்தம் சிந்தினியா, நீ என்ன தாங்கின அப்படின்னு கேட்பான். கவனிங்க, இது இயேசுநாதர்கிட்டே வந்து பேசின வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசின் சோதனை மத்தேயுல 4வது அதிகாரத்தில் வரும். 4வது அதிகாரத்தில் தான் பிசாசு இயேசுவை வந்து என்ன பண்ணுறான்? சோதிக்கிறான். அவர் 40 நாள் என்ன பண்ணுறாரு? மலை மேலே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. அந்த 40 நாள் முடியும் போது அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசுக்கு என்ன வந்தது? பசி வந்தது. பசி வந்த உடனே சாப்பாடு வரல, பிசாசு வந்தான். ரைட் டைம் ராங் பர்சன். கவனிங்க, ரைட் டைமில் ராங் பர்சன் வருவான். நீங்கள் நினைப்பீங்க இது சரியான நேரம், பசிக்கிற நேரம், சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் வந்தான். சோதனைக்காரன், பிசாசு, சாத்தான் இயேசுவின் இடத்துல வந்தான். வந்து நின்று அவன் முதல்ல கேட்குற வார்த்தை என்னன்னா, நீர் தேவனுடைய குமாரனை ஆனார். என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய. அப்போ இவன் 40 நாள் எதுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறான்னா, அவர் 40 நாளாக என்ன நினச்சி உபவாசம் இருக்கிறாரு? நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அவர் உபவாசம் இருக்கிறாரு. அவர் அந்த தியானத்தில் இருக்கிறாரு. அவன் அதை தான் உடைக்க வந்திருக்கிறான். ஃபஸ்ட்டு வந்த உடனே அவன் பேசுறது, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்றான். இப்போ கவனிங்க, 40 நாள் இயேசு எந்த தியானத்தில் இருந்தார்? தேவனுடைய குமாரன். ஏன் அந்த தியானத்தில் இருந்தார்னா, 3வது அதிகாரத்தில் ஞானசானம் எடுப்பார். இயேசு 3வது அதிகாரத்தில் ஞானசானம் எடுக்கும்போது வானம் திறக்கிறது. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பேசுகிறாரு. நீர் இவர் சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். இயேசு 3வது அதிகாரத்தில் ஞானசானம் எடுக்கும்போது தேவன் சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன்ட்டு. இவர் 4வது அதிகாரத்தில் ஸ்டார்டிங்கில் எங்கே போயிட்டாரு? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டாரு. இப்போ பிசாசு சொன்னதுலேருந்து பிசாசு எதை உடைக்கிறதுல வெயிட்டிங்கில் இருக்கிறான்? நீ தேவனுடைய பிள்ளை இல்லை, குமாரன் இல்லைன்றதை நான் ப்ரூஃப் பண்ணணும். அதை உடைக்கிறதுல இவன் தீவிரமாக இருக்கிறான். இப்போ அவன் அதில் தான் வந்து நிற்கிறான். வந்து நின்று அங்கே தான் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இவரும் 40 நாளுக்கு ஞானசானம் எடுத்த உடனே இவர் எங்கே போயிட்டாரு? எங்கே போயிட்டாரு? ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டார். 40 நாள் உபவாசம் ஜெபத்துக்கு போயிட்டாரு. எந்த வார்த்தையோட போயிருக்கிறாரு? நான் தேவனுடைய குமாரன், நேசகுமாரன், தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இயேசு 40 நாள் உபவாசம் இருந்துன்னு இருக்கிறாரு. இயேசு நாள் உபவாசம் இருக்கும் போது அதிகமாக தியானித்த வார்த்தை எதுவாக தான் இருக்கும்னா இதுவாக தான் இருக்கும். நான் அவருடைய நேசகுமாரன், அவர் என்மேல் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார், என்மேல் பிரியமாக இருக்கிறார். நான் அவருடைய நேசகுமாரன், அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். இதுலேயே இருந்த உடனே இவன் எதில் இருக்கிறான்? பிசாசு இதை கெடுக்கணும், இது டேஞ்சர். இப்படியே விட்டா இவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தொலைச்சிடுவார். இவரை எப்படியாவது கெடுத்து தொலைக்கணும். இவரை எப்படி கெடுக்கிறது அப்படின்னா அதை உடைக்கணும். நீர் தேவனுடைய குமாரனா இல்லை அப்படின்னு உடைக்கணும். அப்போது அவன் வந்து 40 நாள் முடிஞ்ச உடனே முதல்ல அவன் தான் வரான், குடுன்னு ஓடியாடுறான். எப்போ முடியும்ன்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ முடியும்? நீங்கள் காத்துன்னு இருக்க வேணாம், அவன் காத்துன்னு இருக்கிறான். எப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியும்?
யாரை கொண்டு வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கி ப்ரேயரில் இருந்த அமைதியெல்லாம் கெடுக்கிடும். நீங்கள் 3 நாள் ப்ரேயர் போயிருப்பீங்க, அமைதியாக இருந்து வந்திருப்பீங்க. வரும்போதே வழியில் ஒருத்தரை கொண்டு வருவான், பஸ்ஸிலேயே கொண்டு வருவான். அவன் உங்களை இட்டுட்டு அவனே உங்களை முறைப்பான். இல்லைன்னா நீங்கள் உக்காந்துக்கிற சீட்டில் வந்து உங்கள் பக்கத்தில் உக்காந்துன்னு உங்களை இடிக்கி தள்ளி இருப்பான், தெளிவான். ஏன்னா நீ பெற்றுக்கொண்டு வந்ததை இழக்க வைக்கிறதுக்கிட்டே அவன் ஆளுகளை ரெடி பண்ணி அவன் வந்து இருப்பான். இதெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் பாருங்கள், ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்த உடனே நீங்கள் மோசே போல இருக்கணும். மோசே பூமியில் இருந்த சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். யார் எது சொன்னாலும் சரி, மோசே கவலையே பண்ணல. சரிப்பா, சரி, கர்த்தர் பார்த்து பார்ப்போ, தொலைச்சிருவேன் உன்னை. மோசே, உன் கூட தான் ஆண்டவர் இருக்கார் நினைக்காத, எங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உன் மூலமா தான் பேசுறேன்னு நினைக்காத, எங்க மூலமா கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ மட்டும் பெரிய ஆள் கிடையாது, நாங்களும் பெரிய ஆளு. யாரு? மோசையோட அக்கா பேசுறாங்க. வசனம் சொல்லுது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். இந்த அக்கா கோபசாரமா பேசின்னு இருக்கும் போதே ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. அவர் இறங்கி வந்து அவர் பேச ஆரம்பிச்சோன்னா கதையை வேற மாதிரி போச்சு. ஆனா ஆண்டவர் மோசே வந்து சாட்சி சொல்ல, எனக்கு விரோதமாய் என் அக்காலே எழும்பினாள், கர்த்தர் இறங்கி வந்து அவளை குஷ்டரோகியா மாற்றி போட்டாள், இந்நாள் வரைக்கும் அவள் குஷ்டரோகியா இருக்கிறாள் அப்படின்னு மோசே சாட்சி சொல்ல. நம்மளதான் சாட்சி சொல்றோம். ஆனா மோசே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, பாதி செத்து விழுந்த பிள்ளையின் அழுகி போன மாம்சம் போல ஆகாது இருப்பதாக எங்க அக்கா, ஆண்டவரே தயவு செஞ்சு விட்டுருக்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே அவர் கோபம், ஆண்டவர் செம்ம கோபம். சரி, ஒரு அவமானம் ஏற்பட்டா எப்படி வீட்டுக்கு வெளியில் இருக்கணுமோ அது போல் 7 நாள் வெளியில் இருந்து அப்புறம் உள்ளே வரட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளில அனுப்பி விட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தான் அந்த ஜெபத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்த அந்த அபிஷேகத்தை, அந்த பிரசன்னத்தை, அந்த நல்ல தியானத்தை உடைக்கும்படி பிசாசு வந்து நிற்பான். இயேசுவும் பாருங்க, அந்த 40 நாள் தியானம், தேவன் என்மேல் பிரியமா இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் அவருடைய நேசகுமாரன், அவர் என்மேல் பிரியமா இருக்கிறார், என்மேல் பிரியமா இருக்கிறார், இன்னும் நேசகுமாரன்ட்டு அவர் வந்து அந்த தியானத்தில் தான் அவன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அது என்ன லாஜிக்கு அப்படின்னா, அந்த கல்லுகள்ன்றது அவன் எதை மென்ஷன் பண்றான், எதை நோக்கம் பண்றான்னா, நியாயப்பிரமாணத்தை. எதை மென்ஷன் பண்றான்? ஏன் அவன் கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்றான்னா, கல்லுகள் என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை தேவன் முதல்ல எதில் கொடுத்தார் தெரியுமா? கல்லுகளிலே கொடுத்தார். கல்லுகளிலே எழுதி கொடுத்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். இப்போ இவர் பிழைப்பை எப்படி வச்சிருக்கிறாரு? பிழைப்பு நான் நல்லா இருக்க போறேன், நல்லா வாழ போறேன் அப்படின்றத இவர் எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறார்னா, நான் அவருடைய நேசகுமாரன், அவர் என்மேல் பிரியமா இருக்கிறார், அதனால அவர் என்ன எனக்கு எல்லாமே செய்வார், நான் நல்லா இருப்பேன். இவர் அந்த விசுவாசத்தில் இருக்கிறாரு. இவன் என்ன சொல்றான்னா, இந்த கல்லுகள்னால நீ பிழைக்கணும். நீ எப்படி பிழைக்கணும்? கல்லுகள்னால பிழைக்கணும். ஏன்னா இதை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் சொல்றான், இந்த கல்லுகள் உனக்கு எப்படி ஆகட்டும்? அப்பமாகட்டும். இது உனக்கு என்னவாகட்டும்? பிழைப்பாகட்டும். இதனால் நீ பிழைச்சு பாரு அப்படின்றான். அவன் எதில் எடுத்து நுழைக்க பார்க்குறான் இயேசுனா, நியாயப்பிரமாணத்தில் கொண்டு வந்து நுழைக்க பார்க்குறான். இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க நான் பிள்ளையா இருக்கிறதுனால இயேசு எனக்கு கொடுப்பார்ன்றதுல பிழைக்கல. நிறைய கிறிஸ்தவங்க எதில் பிழைச்சுக்கிறாங்க தெரியுங்களா? அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறதுனால தான் என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சு நான் உபவாசித்து ஜெபித்ததுனால தான் கர்த்தர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார், இந்த நன்மை செய்தார், எனக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சார், எல்லாமே செஞ்சாரு. எதனால செஞ்சார்னா, நான் செஞ்சதுனால எனக்கு செஞ்சார ஒழிய அவர் மற்றபடி சும்மா செய்ய மாட்டார். அவர் ஒன்றும் அன்புள்ளவர் கிடையாது. அப்படி சொல்றவங்க எதை காட்டுறாங்கன்னா, அவர் ஒன்றும் அன்புள்ளவர் கிடையாது, அவர் ஒன்றும் கிருபை உள்ளவர் கிடையாது, அவர் ஒன்றும் தயவு உள்ளவர் கிடையாது, அவர் ஒன்றும் இரக்கம் உள்ளவர் கிடையாது. நான் காலையில் 3 மணிக்கு முட்டி போட்டால் அவர் செஞ்சாரியா, 4 மணிக்கு முட்டி போட்டால் செஞ்சாரியா, வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருந்தால் செஞ்சாரியா, நான் 3 நாள் போய் உபவாசம் இருந்தால் செஞ்சாரியா, நான் 20 நாள் உபவாசம் இருந்தால் எனக்கு செய்கிறாரியா.
இதுதான் கல்லுகளினால் பிழைக்கிறது. கல்லுகளை அப்பங்களாக்குறதுன்னா இந்த வேலை. இயேசுவை வந்து எங்கே கொண்டு வரான்னா, தேவன் வந்து அந்த மலையில் மோசே கையில் 2 கற்களில் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு என்ன போயிட்டாங்க, அதில் தான் கொண்டு போயிட்டான். அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளா? ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அவர்களை தேவன் நேசிக்கிறார். பிள்ளைகளுக்குரிய எல்லா நன்மைகளும் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவங்க எப்படி பிழைக்கிறாங்கன்னா கல்ல அப்பமாக்குறாங்க. இவன் பிசாசு அதே தான் கொண்டு வரான் இயேசுனார்கிட்ட. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீ என்ன பண்ண, லாலவா அதை தான் சொல்றான். நீ என்ன 40 நாள் நான் தேவனுடைய நேசகுமாரன், தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார், எனக்கு எல்லாம் செய்வான், அப்படிலாம் கிடையாது. லா என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அதை செய், அப்போதான் நீ பிழைப்ப. அதை தான் அவங்க எடுத்துன்னு வந்து என்ன பண்ணான், சிம்பாலிக்காக பேசுகிறான், ஊமையாக பேசுகிறான். இந்த கல்லுகளை என்ன பண்ணு, அப்பமாக்கு. அந்த கல்லை அப்பமாக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? இல்லை, நடைமுறை சாத்தியம் கிடையாது. ஆனால் வந்து எதை பேசுகிறான்னா, இயேசு வந்து எதை உடைக்கிறான்னா, நீ பிள்ளைன்னு நினச்சிருக்கிற, நீ பெரிய நேசகுமாரன் நினச்சிருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. உன் தேவன் என்ன சொல்லிக்கிறாரு பழைய ஏற்பாட்டில், இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான்னு சொல்லிக்கிறாரு. நீ இதை செய், இதில் பிழைக்கணும் அப்படின்னு தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை தான் பவுல் எழுதுறாரு. கவனிங்க, எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தைன்றது பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது அந்த மூல பதத்துலலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆதாமுக்கு என்ன பண்ணாராம், ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அந்த வார்த்தைன்ற பதத்துக்கு என்ன சொல்றதுன்னா, தேவன் ஆவியை ஊதினார் பார்த்தீங்களா ஆதாமுக்கு, அப்போ அவன் ஜீவ ஆத்துமா ஆனான்னு பாருங்க, அந்த பதத்தில் சொல்லப்பட்டிருக்குதான். அப்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கல்லில் எழுதியிருக்கிற வார்த்தையினால் இல்லை, தேவனுடைய ஜீவனால் நான் பிழைப்பேன். அவர் எனக்கு கொடுத்துருக்குதான் நான் பிழைப்பேன். அதை தான் அங்கே மன்னா கொடுத்த இடத்துல தான் சொல்கிறாரு. மன்னா வானத்திலிருந்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வானத்திலிருந்து வந்தது தான் மன்னா. அந்த மன்னாவை விட தேவனுடைய பரிசுத்த ஆவியினர், ஸ்பிரிட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் நம்மளை வாழ வைக்கிறவர். இப்போ அங்கே அதை தான் இங்கே என்னன்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, உன் சொந்த செயல்கள் மூலமாக நீ பிழைக்க பாரு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் என் சொந்த செயல்கள் மேலே நான் பிழைக்க மாட்டேன், தேவன் மூலமாக தான், தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் மூலமாக நான் அதை விசுவாசிப்பதின் மூலமாக என்ன பண்ணுவேன், பிழைப்பேன். இவன் என்ன சொல்கிறான், நீ வார்த்தையை செஞ்சு பிழை அப்படின்றான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வார்த்தையை விசுவாசித்து பிழைப்பேன். அல்லேலூயா. இவன் என்ன சொல்கிறான், நீ வார்த்தையை நிறைவேற்றி பிழைக்கணும். அவர் சொல்கிறாரு, நான் வார்த்தையை விசுவாசித்து பிழைப்பேன். நான் பிள்ளை என்பதை விசுவாசிப்பேன், நான் அவருடைய நேசகுமாரன்றதை விசுவாசிப்பேன், எனக்கு அவர் செய்வார்ன்றதை விசுவாசிப்பேன், அதில் நான் பிழைப்பேன்றாரு. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வா பிரமாணத்தை நிறைவேற்று. கவனிங்க, நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் நல்லது. நியாயப்பிரமாணம் கவனிங்க, இயேசு வராத வரைக்கும் நியாயப்பிரமாணம் பவர்ஃபுல், பலமுள்ளதாக இருந்தது. ஆனால் இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். அதாவது நீங்களும் நானும் எவைகளெல்லாம் செய்யக்கூடாமல் இருந்ததோ அதையெல்லாம் இயேசு செய்து முடித்து என்ன பண்ணாரா, நியாயப்பிரமாணம் சொல்லி எதையெல்லாம் நாம் செய்ய முடியாத இருந்ததோ அதையெல்லாம் இயேசு நமக்காக என்ன பண்ணாரா, செய்து முடித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தில் சொல்கிறதெல்லாம், பழைய ஏற்பாட்டிலெல்லாம் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. கவனிங்க, நம்ம எப்படி வாழணும்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் அவருடைய நேசகுமாரன், அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார், அவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அதனால் நான் நல்லா தான் இருப்பேன். பிசாசு அதை தான் உடைக்கிறான். நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த தாட்ஸே கிடையாது. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நல்லா வைப்பார், என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை நல்லா வைப்பார், என்னுடைய ஊழியம் நல்லா இருக்கும், என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும்,
ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படின்ற எண்ணமே கிடையாது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. நிறைய கிறிஸ்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. இந்த கூட்டத்துக்கு ஓடலாமா, அந்த கூட்டத்துக்கு ஓடலாமா, இந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாமா, அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாமா, இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஜெபம் பண்ணலாமா, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஜெபம் பண்ணலாமா, அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப கடினமாக பேசுகிறாராம, அப்போ அங்கே ரொம்ப பவர் இருக்கும். கடினமாக பேசுகிற இடத்துலலாம் பவர் கிடையாதுங்க, அன்பை பேசுகிற இடத்துல தான் பவர். ஏன்னா எல்லாவற்றையும் விட அன்பே பெரியது. எல்லாவற்றையும் விட எது பெருசு? அன்பு பெருசு. புரியுதுங்களா? அதாவது நேசம் வலிமையானது. நேசம் எப்படிப்பட்டது? வலிமையானதுங்க. தெரியுதுங்களா? அன்பு அவ்வளோ பவர்ஃபுல். அப்போது அந்த இயேசுவின் அன்பு தாங்க நமக்கு பவர். கடிந்து கொண்டு சிற்றிக்கிறது பவரே கிடையாது. அந்த கடிந்து கொண்டு கூட கரெக்டாக பேசினா அதுவும் பவர் தான், தப்பாக பேசினா அது பவரே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மக்கள்லாம் எங்கே ஓடின்னு இருக்கிறாங்கன்னா, எங்கே கடினமாக பேசுகிறார். ஒரு சில பேர் அதில் ஒரு மேன்மை பாராட்டல், எங்கள் பாஸ்டர் கடினமாக பேசுவார். சரி இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ கல்லை என்ன பண்ண பார்க்குற? அப்பமாக்கி பிழைக்க பார்க்குற. ஆனால் ஏசுனாரை அதுக்கு நோ சொல்லிட்டாரு. ஏசுனாரை கல்லை அப்பமாக்கி பிழைக்கிறதுக்கு நோ சொல்லிட்டாரு. நான் ஆண்டுடைய வாயிலிருந்து எனக்கு வந்த வார்த்தை என்ன? நான் அவருடைய நேசகுமாரன், அவர் என்னில் பிரியமாக இருக்க, நான் அந்த வார்த்தையில் பிழைக்க போகிறேன்ன்றாரு சாத்தான் கிட்ட. ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே. அல்லேலூயா. நீங்கள் யார்? நீங்கள்லாம் யார்? இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் பிள்ளைகளானால் புத்திரர்கள், புத்திரரானால் சுதந்திரர்கள். நீங்கள் அவருடைய புத்திரராக இருக்கிறதுனால நீங்கள் யாரா? சுதந்திரர்கள். சுதந்திரர்கள்னா என்ன? ஹலோ, வாரிசு. சுதந்திரர்கள்னா என்னது? ஆமாம், அவருடைய வாரிசுகள். நீங்கள் யாருக்குங்க வாரிசு? எழுதி ஒட்டுங்க கண்ணாடியில், நான் இயேசுவுக்கு வாரிசு. ஆமாம். யாருன்னா கேட்பாங்க, நீங்கள் யாருக்கு வாரிசு? எந்த வாரிசு? எந்த வம்சம்? எந்த குலக்கோத்திரம்? ஒரே வார்த்தை, நான் இயேசுவின் வாரிசு. அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு தான், அவருடைய ஆசீர்வாதம்லாம் எனக்கு தான், அவருடைய வல்லமையெல்லாம் எனக்கு தான். ஆமாம். இயேசு நடந்து போகும்போது அவர் துணியை தொட்டு ஒரு ஸ்திரீ சொஸ்தமாவானா, என் புடவை யார் மேலே பட்டா, இல்லை என் புடவை யாருன்னா விசுவாசமாக தொட்டு அவங்களும் சொஸ்தமாயிடுவாங்க, சுகமாயிடுவாங்க. ஏன்னா நான் யாருடைய வாரிசு? இயேசுவின் வாரிசு. அப்பாவுடையதெல்லாம் உங்களுடையது. அவர் மேலே இருந்த அபிஷேகம், அவருக்கு கொடுத்த கிருபைகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், வல்லமைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு வருதுன்னா, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பிழைக்கிறதுனால வருது. கல்லை அப்பமாக்கி பிழைக்கணும்னு நினச்சின்னா அவ்வளோதான், தீர்ந்து போயிடுவேன், நீயே கல்லாயிடுவேன். நீ நிறைய பேர் வந்து கல்லை அப்பமாக்குற வேலையில் தான் இருக்கிறாங்க. பிசாசு அதை தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறான்? சோதிக்கிறான். பிள்ளைன்ட்டு வராதபடிக்கு அவங்களை எதில் சோதிச்சுன்னுக்கிறான்? கல்லை அப்பமாக்கி பிழைக்கிறதுல தான் அவங்க ஓடி இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு, முட்டி உப்பு போடு, உப்பு போட்டுட்டு அந்த உப்பு மேலே முட்டியை போட்டு அதிகாலை நீ ஜெபித்துப்பார், நிச்சயம் உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். லட்சக்கணக்கான பேர் பார்க்குறான் கதை. லட்சக்கணக்கான பேர் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் அது உப்பு வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த ஆயிரக்கணக்கான பேரும் உப்பு மேலே முட்டி போடும் போது அவங்க தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைக்கல, கல்லை அப்பமாக்கி பிழைக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த உபதேசம் பிதாவின் உபதேசம் கிடையாது, தேவனுடைய உபதேசம் கிடையாது, சாத்தானின் உபதேசம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்வார். எதனால்? யாரோ சொன்னாங்களே வாரிசு, நான் பிள்ளை, நான் வாரிசு, அதனால செய்வார். எனக்கு எல்லாமே வரும். வருமா வராதா? ஆமென். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இதுக்கு பின்னாடி வருகிற பரலோக வாழ்வு அதில் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாம்